இந்த 2 வார ஜெயில் வாழ்க்கை எனக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்துருச்சு. மனுஷங்கன்னா யாரு, ரத்த பந்தம்னா என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க மனசுல ஏதோ வச்சிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, ஆனா என்னன்னு எனக்கு தெரியலங்க. புரியுற மாதிரி சொன்னாதானே நாங்களும் பதில் சொல்ல முடியும். இவர் எப்படி சொல்லுவாரு? இது பொண்டாட்டின்னு ஒண்ணு இருக்குத, என்ன பேரு? வளர்மதி. வளர்ந்து வளராம ஒரு அழகு சைஸ்ல. அது கோர்ட்ல போய் இவர்கிட்ட ஏதாவது தூபம் போட்டிருக்கோம். அதான் இங்க வந்து இப்படி பேசின்னு கிடக்குறாரு. இங்க பாருங்க, ஏன் பொண்டாட்டிய பத்தி இங்க இருக்கிறவங்க யாருமே எதுவுமே பேச தேவையில்லை. அவளால தான் நான் இன்னைக்கு வெளியே வந்து நிக்கிறேன். என்ன சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி இல்லாட்டி நீங்க வெளியில வந்திருக்க முடியாது. அப்போ உங்க அண்ணன் பட்ட கஷ்டம்? மன்னிக்கணும், என்னோட புருஷன் எடுத்த முயற்சிகள்லாம் ஒண்ணுமே இல்லையா? உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லுங்க. உங்களை வெளியில கொண்டு வரதுக்குள்ள அவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தாங்க தெரியும். அண்ணன் தண்ணி இல்லாம அவர் இருந்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காம நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்பவே நான் தலப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீ எங்க கேட்ட? புருஷனோட கூட பிறந்தவங்கெல்லாம் அப்படியே எனக்கு புள்ள மாதிரின்னு தலையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கன. அதான் இன்னைக்கு நிக்க வச்சு செருப்பால் அடிக்கிறாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா அப்புறம் நான் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னயா பண்ணுவ? யோ, என்ன பண்ணுவ? நான் மிரட்டுறியா? இது என் பொண்ணு வீடு. இந்த பேச இந்த குடும்பத்தை பத்தி வெளியில ரொம்ப கேவலமா பேசுனது இவங்க தான். இவங்க இங்க நின்னாங்க, அப்புறம் நல்லா இருக்காது. போக சொல்லுங்க வெளியே. அவங்க போக மாட்டாங்க. அப்படி சொல்லு. அவங்க இங்கதான் இருப்பாங்க. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்க என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. என் புருஷன் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணாரு? உங்க மேல பாசத்தை அளவு கடந்து வச்சாரே, அதான் தப்பா? உங்க பொண்டாட்டியை என் கண்ணுக்கு கண்ணா என் தங்கச்சியை பாத்துக்கிட்டனே, அது தப்பா? என்ன தப்பு பண்ணோம்? பதில் சொல்லி ஆகணும் இப்போ. சண்முகம், என்னங்க, காஃபி சாப்பிடுங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்னதான் புருஷன் உதைச்சாலும் மிதிச்சாலும் பெட் காஃபி தரணுங்க. இல்லன்னா நாங்கெல்லாம் பத்தினி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் அப்படி சொன்னா? ஐயோ, நீங்க வேற, இந்த ஊர் உலகம் சொல்லும். சரி, காஃபி சாப்பிடுங்க. ம் ம் என்னங்க, நானும் தான் அவளை பார்த்துருக்கேன். பெருசா ஒன்றும் கலரும் கிடையாது, சதை போட்ட உடம்பு, உயரமும் ஒன்றும் அப்படி இல்லை. அப்படி என்னங்க அவகிட்ட உங்களுக்கு ஈர்ப்பு வந்துச்சு? அதாங்க உங்க நட்டாஷா டார்லிங்க தான் கேக்குறேன்.
உங்க டேஸ்ட் மேல எனக்கு ஏதோ சந்தேகம் லைட்டா. அதான் கேட்டேன். சரி விடுங்க. அவ கூட நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க? இல்லங்க, கடத்தெருவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவீங்க. நானும் ஏதோ நீங்க கடத்தெருவுக்கு போறீங்கன்னு நினைச்சா, ஆனா நீங்க நேரா ஈஸியா இருக்கு தானே போயிருக்கீங்க. ஏங்க அதுக்கு ஏங்க நீங்க காஃபி எல்லாம் கீழே வைக்கிறீங்க? உங்களுக்காக சூடா போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. ஒரு மண்ணு வேண்டாம். இந்தா. என்னங்க சொல்லிட்டு போங்க. என்ன சொல்லணும்? இல்ல, நீங்களும் நட்டாஷாவும் எந்த அளவுக்கு போயிருக்கீங்க? வெளியே போய் அங்க இங்கன்னு திரியணும்னு அவசியம் இல்ல. ஏதோ அவங்க அப்பா அம்மா வீட்லயே அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க. ஆனந்தி, என்னங்க நான் என்ன பொய்யா சொல்றேன்? அன்னைக்கு பட்ட பகல்ல கார்ல கட்டி பிடிச்சிட்டு உங்க தோள் மேல சாஞ்சுகிட்டு இருந்தா. தனியா வேற இருந்திருப்பீங்க. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க நீங்க அவளை தொட்டதே இல்லைன்னு. என்னப்பா என்னப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா உங்களுக்கு? இப்படி உட்கார்ந்திருக்கீங்க. ஏங்க ஜாமீன் கிடைச்சுச்சா? கிடைச்சிருச்சு. ஜாமீன் எடுத்துக்கொடு, ஜாமீன் எடுத்துக்கொடு. பேசுறா, வாயை திறந்த உன்னையும் கொண்டு என் பையன் போட்டோ பக்கத்துல உன் போட்டோ வச்சு மாலை போட்டுருவோம். பாத்துக்கோ. ஜட்ஜி பேசணும் வச்சு பார்க்கும்போது ஜாமீன் கிடைக்காதமா நினைச்சேன். ஆனா கடைசியில் கிடைச்சிச்சுப்பா. அதான்டா அந்த சிவஞானம், இந்த சண்முகம், அவனுக்கு பார்த்தா எப்படி இருக்கானு பாரு. சும்மா அப்பாவி மாதிரி. அந்த சண்முகம் பையன் பாரு, மொட்டை அடிச்சுட்டு எப்படி இருக்கான் பாரு. அவன் பொண்டாட்டி நல்ல குருவி தலையை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கா பாரு. நல்ல நீரு கண்ணீர் வலிச்சுட்டு பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அடேங்கப்பா ரொம்ப நல்லவங்க, நல்லா நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறானுங்க. நமக்கு அது தெரியல, வாழ் வாழ் கத்தி தொலைகிறோம். அப்ப அந்த காலத்துல இப்படி கத்தி கத்தி தொலைஞ்சா போய் தொலைஞ்சேன். அந்த வேணுகோபால் ஊருக்கு நல்லவன், கத்துற நானு கெட்டவன். அதுதான் அவனை சைலண்டா போட்டு தள்ளன. அதுக்கப்புறமா என்னை நம்புவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் என்ன நம்ப மாட்டுக்கானுங்க. அந்த சிவஞானத்தை நம்புறானுங்க. படிச்சு படிச்சு வயசு திட்ட சொன்ன கேட்டு தொலைஞ்சாலாவ அந்த குடும்பமே வேண்டான்னு சொன்ன. அந்த பண்டார படையாசி பையில கல்யாணத்தை பண்ணி அவன் மூலமா குழந்தைய பெத்து பயத்தை கொடுத்து எப்படி உள்ள இருக்கா பாரு. பைத்தியக்காரி மாதிரி உள்ள உட்காந்துருக்கா பாரு. இதெல்லாம் யார்ட்ட சொல்லி தொலைய?
எந்த அளவுக்கு தான் ஆளாருது. வீரமணினா முன்னாடி இந்த காஞ்சிபுரத்துல பயம் இருந்தது, அந்த பயமே இல்லையே. சண்முக பையில பாத்தியா, நம்ம வீட்டு பேர செருப்பால் அடிச்சப்ப அந்த பையில தூக்கிருக்கணும், பாட கட்டி இருக்கணும். அவனை தப்பு பண்ணிட்டோம், அவனை விட்டோம். இன்னைக்கு என் பிள்ளைய கொலை பண்ணிட்டு எப்படி தைரியமா ஜாமீன்ல வெளியே வந்து அவன் 2ஆம் முண்டாட்டி அந்த கிழட்டு அவளோட சேர்ந்து எப்படி ஜாலியா போறான் பாரு. அப்பா மாதிரி உன்னை கேஸ் முடிஞ்சு போயிடலப்பா, தீர்ப்பு வரும் பாருங்க. அன்னைக்கு தூக்குதண்ண கிடையாது அவனுக்கு. கோர்ட்டு தூக்கு கொடுக்குதோ இல்லையோ, நான் போறேன்டா தூக்குல. மானங்கட்டவ வீரமணிக்கு இன்னும் தெம்பு இருக்குடா. கதையை முடிக்கிறானா இல்லையான்னு பாரு. அந்த சிவஞான கேட்டுட்டு போய் சாகக்கூடாது. அப்பா அவன் தம்பி எல்லா பேரும் போய் தொலையணும். அதை பார்த்து அந்த பார்த்து செத்து தொலையணும். அந்த என் பிள்ளைக்கு என்னைக்கு திதி வருதோ முதல் திதி, அன்னைக்கு அந்த சண்முகம் சாம்பளம் கரைக்க அந்த சிவஞானம் வரணும்டா. வருவா, வர வைக்கிறேன். எங்க போயிருவான்? என் பிள்ளைய கொண்டுட்டு அவளை கொள்ளட்டா. வீரமணி இல்லடா. பாத்ரூம். என்னது இது, போன் எடுக்க மாட்டாங்க. ஜாமீன் கிடைச்சதா என்னன்னு தெரியல. என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? கடைக்கா? இந்த நேரத்துலயா? ஏன் என் கடைக்கு எப்ப வேணா நான் போவேன், எனக்கு உரிமை இருக்கு. நானும் வரேன். எது, நீ எதுக்கு? என்னங்க நான் வரக்கூடாதா? குழந்தைய பாத்துக்க வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, அப்புறம் என்ன? ஆமாப்ல, ஆனந்தி கடைக்கு வரணும்னு ஆசைப்படுறா, அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. என்னங்க யோசிக்கிறீங்க? சுந்தரேசன் சார் வெளியாளு, அவருக்கு சொல்ல உரிமை கிடையாது. நான் உங்க பொண்டாட்டி, நான் கேட்க உரிமை இருக்குல்ல. நீ எதுக்கு கடைக்கு வரணும் போ? என்னங்க முன்னெல்லாம் சமூக புரட்சி பண்றேன்னு சொல்லுவீங்க, ஆணும் பெண்ணும் சரி சமம்னு வேற சொல்லுவீங்க. ஏன் நம்ம கல்யாணம் ஆன புதுசுல கூட நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, புருஷனுக்கு பொண்டாட்டி அடிமை கிடையாது, அந்த மாதிரி எண்ணம் கூட எனக்கு இல்லைன்னு. இப்ப என்ன? ஓ, சொந்த வாழ்க்கைன்னு வரப்போ அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டீங்களா? ஊருக்கு தான் உபதேசம் இல்ல. இப்ப என்ன, நீ கடைக்கு வரணுமா? சரி, நீ கடைக்கு போய் பாத்துக்கோ. என்னது? உனக்கு எப்படி கடைக்கு போறதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி எனக்கு வீட்டுல இருக்க உரிமை இருக்கு. சரியா? நீ கடைக்கு போ. ஹலோ சொல்லு ராஜேந்திரா. சரவணா, நம்ம சண்முகண்ண ஜாமீன் கிடைச்சிருச்சா? கிடைச்சாச்சு. என்னடா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு டல்லா சொல்ற? அது இல்ல சரவணா. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரி, நான் அங்க வரேன். இல்ல, நீ வர வேணா, நான் வேணா அங்க வந்து பாக்குறேன். என்னாச்சு ராஜேந்திரா? நான் வர்றேனே, நேர்ல வந்து சொல்றேன். சரியா? சரி வா. சரி. என்ன ஆச்சுன்னு எதுவும் கேட்காத. உங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு மாமா? அவர்கிட்ட நீங்க ஏன் சரியா கூட பேசல? சொல்லுன்னு. என்கிட்ட எதுவும் கேட்காத உமா.
எதையும் நான் காரணம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும். அதனால தானே கேட்குறேன், என்ன காரணம்? வேண்டாம், விட்டுரு. இந்த 2 வார காலத்தில் என் மனசு பட்ட வேதனை உனக்கு தெரியுமா? என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு. ஆனால் இப்போ நீங்கள் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு தான் எனக்கு காரணம் தெரியல. சரி, வளர்மதி அண்ணி எங்கன்னு? அவங்க மாமா கூட ஊருக்கு போயிருக்கா. இங்க பாருங்க, உங்க அண்ணன் சண்முகம் காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டான்னு உனக்கு புரியுதுல்ல? அது போதும் எனக்கு. மேற்கொண்டு எதுவும் கேட்காத. ஆனா ஒண்ணு, இந்த 2 வார காலத்துல நிறைய கத்துக்கிட்டேன். என்னதான் ரத்த பந்தமா இருந்தாலும் கூட கண்மூடித்தனமா பாசத்தை காட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க ஏன் இவ்ளோ உடைஞ்சு போயிருக்கீங்க? வேற என்ன பண்றது மீனாட்சி? இத்தனை வருஷத்துல சண்முகம் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் நான், நம்ம குடும்பம், நீ, இதுதான் அவன் உலகம். ஒரு வார்த்தை மீறி நடந்ததில்லை. ஆனா இப்போ எப்படி இப்படி மாறினா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. வளர்மதி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க. தெரியல மீனாட்சி. இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யோசிக்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த குடும்பம் உடையறதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னங்க இப்படி பேசுறீங்க? பாருமா, சண்முகம் இந்த குடும்பத்தை இழுத்துட்டு போக இத்தனை நாளா துணையா இருந்தா. உனக்கு தெரியாத மீனாட்சி, அம்மா இந்த உலகத்தை விட்டு போனப்போ கூட சண்முகத்தை பார்த்துதான் ஏதோ ஆறுதலா தெம்பா இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவன் எப்படி? இங்க பாருங்க, நீங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. நீங்க பார்த்து வளர்ந்த பசங்க. அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு நீங்க இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கலாமா? அங்கதான் அம்மா பிரச்சனையே. நான் பார்த்து அன்பா வளர்த்தேன். வளரும் போது இருந்த அன்பும் பாசமும் இப்ப இல்லையே. எல்லாம் சுக்கு நூறு ஆயிடுச்சுல்ல. அவங்க வளர வளர நம்ம உறவுகளை விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு.
அப்பெல்லாம் சரவணனை நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போதெல்லாம் நிறைய பசங்க எங்க அப்பா இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு சொல்றாங்கண்ணே. நான் அப்பாவை பார்த்ததில்ல. எனக்கு எனக்கு எல்லாமே அண்ணன் தான் சொன்னான், நீங்க தான் சொன்னான். ஏங்க அழாதீங்க. நம்ம ராஜேந்திரன் இருக்கா, அவனுக்கு அவன் என்ன பண்றான் என்ன பேசுறான்னு தெரியல. ஆனா எல்லாம் தெரிஞ்ச சண்முகம் ஏங்க அழாதீங்க. அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான். நம்ம எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு தோணுது. அதாம்மா தப்பு. இந்த ஆடு மாடு பூனைங்கெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களோடவா இருக்கு? அதுங்க வேலையை பார்த்துட்டு இருக்குல்ல. வயசாக அவ குடும்பம் குட்டின்னு தனியா போயிடணும். இங்க பாருங்க, உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சண்முகன் தம்பி ஏதோ ஒரு சூழல்ல அப்படி பேசியிருக்காரு. இல்ல மீனாட்சி, நான் நாலா பக்கமும் யோசிச்சு பார்த்துட்டேம்மா. என் மேல ஏதாவது தப்பு இருக்காமா? எனக்கு எனக்கு தப்பு இருக்கிற மாதிரி தெரியலம்மா. சத்தியமா என் மேல எந்த தப்பும் இல்லை மீனாட்சி. நான் நீயே பார்த்துட்டு இருக்கல, அவனை அரெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் உனக்கு தெரியும்ல. ஆனா கடைசியா அவனு இதை புரிஞ்சுக்கல. இங்க பாருங்க, பொறுமையா இருங்க. காலம் வரும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க மட்டும் மனசு உடைஞ்சிடாதீங்க. பொறுமையா? நீதான் எப்ப பார்த்தாலும் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கல. நான் கூட எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன்ல. ஆனா அம்மாடி, இதோட எல்லை என்னம்மா? எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல.